ஆட்டம் என்சிஆர்டி புக்ல ஆட்டம்ங்கிற சாப்டர்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாக்குறது வந்து 12.9 அப்படிங்கிற இந்த கொஸ்டின். ஏற்கனவே 12.1 இருந்து 12.8 வரைக்கும் பார்த்துருக்கோம். நிறைய ஷார்ட் கட்ஸ் கொடுத்துருக்கோம். சரியா? இன் அக்கார்டன்ஸ் வித் the Bose model, find the quantum number that characterizes the Earth revolution around the Sun in an orbit of 1.5 into 10 power 11 meter with orbital speed 3 into 10 power 4 meter per second. Mass of the Earth equal to 6 into 10 power 24 kg அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பாருங்க, நமக்கு போர்ஸ் மாடல் வச்சுட்டு நம்ம குவாண்டம் நம்பர் சொல்லுவோம். இப்போ இந்த போர் மாடல் எதுக்கு அப்ளை பண்ண சொல்றாங்கன்னா, சன் சுத்தி வந்து என்ன ஆகுது, நமக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டல் வந்து என்ன ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எர்த். சரியா? இது சன், இது எர்த். இந்த ரேடியஸ் எவ்வளவுனா 1.5 into 10 power 11 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இது எந்த ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்குன்னா 3 into 10 power 4 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. மாஸ் ஆஃப் த எர்த் எவ்வளவு சொல்றாங்கன்னா 6 into 10 power 24 kg அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, find the quantum number that characterizes the earth revolution around the sun. அத இதுக்கு கரெஸ்பாண்டிங்கான குவாண்டம் நம்பர் என்ன அப்படிங்கறத போர் மாடல் வச்சுட்டு நம்ம என்னங்கறத கால்குலேட் பண்ணணும். சரியா? இதுக்கு ஃபார்முலா வந்து பாருங்க, mvr is equal to n into h/2π அப்படிங்கறத ஃபார்முலா. mvr equal to n into h/2πங்கிறது ஃபார்முலா. இதுல நமக்கு தேவை வந்து என்னோட வேல்யூ தேவை. சரியா? இப்ப என்னோட வேல்யூ அத குவாண்டம் நம்பர் தான் கேக்குறாங்க. mங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த், vங்கிறது அதோட வெலாசிட்டி, rங்கிறது ரேடியஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது எப்பயுமே பாருங்க, h அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இதுல h/2πங்கிறது ஏன் யூஸ் பண்றோம்? h/2πங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், இது h கிராஸ் அப்படி சொல்லுவோம். பாருங்க, h கிராஸ் இதுதான் வந்து h/2πன்னு சொல்றோம். இது எதுக்கு சார் h/2πங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பாருங்க, ஹெச்சோட வேல்யூ வந்து 6.6 into 10 power -34 ஜூல் செகண்ட் டிவைட் பை 2 into பையோட வேல்யூ வந்து 3.14. கிட்டத்தட்ட இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்னா, ஹெச் கிராஸோட வேல்யூ பாருங்க, கீழே 6 மேலேயும் 6 10 power -34 தான் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த h/2πங்கிற மாதிரியான கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றது. நீ h/2π வந்துச்சுன்னா அது பதிலா என்ன யூஸ் பண்ணலாம், சிம்பிளா 10 power -34 அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கு இருக்கு. இப்ப பை ஸ்கொயரோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டா 10 சொல்லலாம். பையோட வேல்யூ என்ன 3.14. பை ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும், அப்ராக்சிமேட்டா 10க்கு நியர்லா சொல்லலாம். சரியா? 10. ஓகே. இப்போ வந்து என்ன, என்னோட வேல்யூ தேவை. n is equal to பாருங்க, அப்படியே டைரக்டாவே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். மாஸ் m ஓட வேல்யூ வந்து பாருங்க 6 into 10 power 24. வெலாசிட்டி v என்ன சொல்றாங்க 1.5. 1.5 நான் என்ன பண்ண போறேன், 3/2 போட போறேன். அப்ப 3/2 into 10 power 11. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, வெலாசிட்டி ரேடியஸா. ஓகே, இது வந்து மாஸ் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நான் இது போட்டுருக்கிறதுனா ரேடியஸ் தான் போட்டிருக்கேன். ஆர் வெலாசிட்டி v யோட வேல்யூ எவ்வளவுனா நமக்கு 3 into 10 power 4 ஈக்குவல் டு n into ஹெச்சோட வேல்யூ தான், h/2π யோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சேன். என்ன 10 power -34 கண்டுபிடிச்சிருக்கேன். 10 power -34. இதெல்லாம் நீங்க வந்து முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க அங்க போயிட்டு ஹெச்சுக்கு என்ன 2 என்ன 3.4, பைக்கு வந்து 3.14 இல்லாட்டி 22/7 இதெல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. சரியா? இப்ப இது வந்து பாருங்க, mvr is equal to n into h/2π. ஓகே, இதை ஜஸ்ட் சிம்பிளை பண்ணலாம். பாருங்க, n equal to இது பாருங்க, இதை கேன்சல் பண்ணா 3. அப்ப 3 பாருங்க 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப 27. சரியா? 3 into 3 9, 9 into 3 27. இந்த பவர் எவ்வளவு வந்து பாருங்க, 24 28 இது 39. 10 power 39 டிவைட் பை இது என்ன வரும், 10 power -34ங்கிறது வரும். அப்ப 27 into இது மேல வந்துச்சுன்னா என்ன வரும்னா 27 into 10 power 73 வரும். இல்லாட்டி 2.7 into 10 power 72 அப்படின்னு சொல்லலாம் என்னோட வேல்யூ. அப்ப இதுதான் என்னோட வேல்யூ வந்து 2.7 அப்படின்னு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அப்ராக்சிமேஷன் போட்டதுனால எக்ஸாக்ட் வேல்யூ எவ்வளவு வருதுன்னா 2.5 into 10 power 74 வருது. ஓகே, நான் பாருங்க 73ங்கிறது இங்க 74 மாத்தணும். ஏன்னா பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல. இது வந்து என்னன்னா 2.7 into 10 power 74 அப்படிங்கிற இதுக்கான குவாண்டம் நம்பர். ஓகே, அப்ப ஜெனரலா நம்ம வந்து என்ன ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு குவாண்டம் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு வந்து என்னன்னா நமக்கு இது ஒரு குவாண்டம் நம்பர் n = 1 2 3 எந்த லெவல்ல அந்த எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்றோம்.
அந்த மாதிரி சன்னை சுத்தி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது எர்த்தோட மாஸ் கொடுத்துட்றாங்க, அதோட ரேடியஸ் கொடுத்துட்றாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்றாங்க. போர் மாடல் படி பார்க்கும்போது அதுக்கு குவாண்டம் நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 2.5 × 10⁻74 அப்படிங்கிறத இதோட குவாண்டம் நம்பர். சரியா? இந்த மாதிரி பாருங்க, நமக்கு ஆட்டம்ஸ்ல எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஒன் ஷாட் வீடியோவாகவும் நாங்கள் போடுறோம். சரியா? அதை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வீடியோல நிறைய பேர் பாக்குறீங்க, அந்த ரேஷியோ வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15% வந்து தான் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்க. ரிமைனிங் 85% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சரியா? எங்களுக்கு பாக்குறது சந்தோஷம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா நாங்க இன்னும் சந்தோஷப்படுவோம். ஓகே.